அதிகாலையில உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். Oh, we greet you early in the morning on the Lord's Day. நேரடி ஒளிபரப்புல உங்களை பார்ப்பது சந்தோஷம். We are so happy to see you over the live. நீங்க நினைக்கிறீங்க, You think, எப்படியா எங்களை பார்க்கறீங்கன்னு how கேக்குறீங்க. are you looking at our faces? You might have this question. அப்படித்தான் என்னோட நல்ல மேய்ப்பர்கள் எல்லாருக்கும் இந்த எண்ணங்கள் இருக்கும். All the good shepherds will have this. ஐயோ என் மந்தையை பார்க்க முடியலையே, Why am I unable to see என் my ஜனங்களை flocks? பார்க்க I'm முடியலையே. unable to see my people. அப்படி ஒரு வேதனை இருக்கும் இன்னைக்கு காலையில. Oh, such worries will always be present இன்னைக்கு காலையில in the morning. பால் பரிசுத்தம், போனி மேத்யூ, அமுதா, இவங்க எல்லாம், அனிதா, இவங்க எல்லாம் வந்துட்டீங்க. Well, I'm going to read some names from YouTube also. பிரசன்னா, ஆபிரகாம், கர்சன், மர்சி பீட்டர், சுகன்யா, டேனிகா. நான் நினைக்கிறேன் டேனிகா மேகி வந்து பாஸ்டர் கனகராஜ் குடும்பம், சிஸ்டர் ஹெலன் வின்சென்ட், நைலேஷ் குமார். நீங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் அவங்களுடைய சில காரியங்களையே பிரேயருக்காக எழுதியிருக்கீங்க. உங்களை எல்லாம் நான் நேரம் இப்ப பார்க்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன். Okay, we feel that we are looking at you face to face. So let me also read few names from the YouTube, those who popped up early in the morning. Merlin Sinta, Anita Singh, Benjamin, Brother Benjamin, Sister Priscilla Sundar, Sureka, Merlin Sinta, Trinita, Benjamin, Jonah Paulin, Gladys Dayanidhi, Sister Gladys Dayanidhi, Brother Arumugam, and Brother Satish Kumar, Brother Priscilla Sundar, Kanmani Ruth, and many more, Sangeeta M, and Karthikeyan Joseph, Arumugam, again Jeevan Media, and Indra. Many names popping up now and then. உங்களை எல்லாம் இப்ப நேரடியா பார்க்கிற மாதிரியே தான் நான் பேசுறேன். I feel like as if you're right before our eyes. உங்களுடைய இருதயங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஏங்குகிறது. Because your heart is yearning for the word of God. உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் எப்போது ஆலயம் திறக்கப்படும்? All your thoughts are all about when will the church get open? எப்படி சபை கூட முடியும்? When shall we gather together in fellowship in the church? அதுல இப்ப பாத்தீங்கன்னா nowadays if you see மே மாதம் 3rd முடியன்னு போட்டாங்க. they extended the lockdown to the May 3rd. அப்ப மே 3rd அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட நம்மால ஒண்ணா சேர முடியாதோ அப்படிங்கிற என்ன வருது. Oh, we have the thoughts even we'll have to skip the first Sunday during the month of May. ஆனா பயப்படாதீங்க. Do not fear. மே 3rd அதாவது முதல் ஞாயிற்றுக்கிழமையோ, first Sunday, முதல் 1ஆம் தேதியோ, and even the first, உங்க வீடுலயே in your houses பிரெட் வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. Oh, you can keep the bread in your house. பிரெட், ரொட்டி இப்படி செய்து கொள்ளுங்க. Oh, bread or rotis, yes, you can keep it ready. Grape juice, if you have grape juice, ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. Oh, keep it ready. நாங்க இங்க இருந்து திருவிருந்துக்கு ஜெபிப்போம். We will pray from this place. From here we pray for the communion. வீட்டுக்கு வீடு அப்பம் பிட்டு திருவிருந்து சாப்பிட்டு அப்போஸ்தல காலத்து மாதிரி நம்ம மாறுவோம். Let us think about the days of the apostles where they had the bread and wine for every house. ஆனாலும் இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், today morning the Lord says, என் ஜனங்கள் நல்ல மந்தை என்று சொல்லுகிறார். My people are a good flock. எங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நல்ல மேய்ப்பர்கள். Looking at us, the Lord says, you're a good shepherd. நல்ல மேய்ப்பர்கள் தன் மந்தைக்காக தேடி அலைவார்கள். The good shepherd will seek and search for their flock. நீங்க கர்த்தர் சொல்லுகிறார், today the Lord says, எசேக்கியேல் 34வது அதிகாரம் 11 லிருந்து 15 வசனங்கள், Ezekiel 34 verses 11 to 14, அந்த வசனங்களை காட்டி, oh, showing up all those கர்த்தர் verses, பேசுகிறார். the Lord speaks. நீங்க காலையில today morning, இந்த ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது, before we started this verse, பைபிள் இல்லைனா, if there is no Bible, பரிசுத்தம் இல்ல, no holiness, சபைகள் இல்லைனா, there are no churches, பரலோகமே இல்ல, no heaven. இதெல்லாம் நமக்கு அனுபவம். All these are experiences. இந்த பாடல்களை அன்பினுடையத்துல என்னுடைய மகன் கட்டி போடும் பொழுது, all this composition of my son in Love of Jesus ministry, நானும் சில வார்த்தைகள் எல்லாம் தம்பி மகனை இப்படி எல்லாம் போடுன்னு சொல்லும் பொழுது, even when I encourage my son to add a few words, ஆவியானவர் பேசின வார்த்தைகள் அதெல்லாம், oh, those are the verses of the Holy Spirit. இப்ப அதெல்லாம் நம்மோடு பேசுது. oh, those speak for us unto this during this time. அசைந்திடுங்கிற பாட்டை கேட்கும் பொழுது, when I listen to the song அசைந்திடு, கலங்காதே, oh, do not worry, திகையாதே, oh, do not worry, என் மந்தையே, oh, my
flock, என் ஜனமே, my people, என் பிள்ளைகளே, my children, மகனே, oh my son, மகளே, my daughter, சோர்ந்து போகாத, do not get weary, சோர்ந்து போகாத, do not get இனி weary. எத்தனை வாரங்களானாலும் How much ever weeks this உங்களை pass எங்களை by, யாரும் பிரிக்க முடியாது. no one can separate you from us. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை யாரும் பிரிக்க No முடியாது. one can separate us from the love of the Lord Jesus. அதிகாலையில தேடி உட்கார்ந்து இருக்கிறாயே, Oh, you're seeking the Lord early in the morning. அதிகாலையில கர்த்தருடைய வார்த்தைக்காக You're ஏங்குகிறாயே. yearning for the word of God early in the morning. இந்த ஞாயிற்றுக்கிழமை This Sunday, கிறிஸ்து இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த நாளுக்கு அடுத்த வரக்கூடிய this ஞாயிற்றுக்கிழமை. Sunday is exactly 8th day, the next Lord's day after the Lord's resurrection day. அதனால So, நம்ம therefore, வந்து so we, அந்த யோவான் 20வது அதிகாரம் John 20th chapter, 26 இருந்து 26 onwards, சொல்லப்பட்ட வார்த்தைகளை oh, 26 நம்மால onwards, மறக்க முடியாது. we cannot forget the இதை verses இந்த on this. அதிகாலையில கர்த்தர் தியானிக்க சொல்லுகிறார். This Lord wants us to meditate upon. கண்களை மூடி Let us close our eyes. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Right to the depth of our hearts. ஆண்டவரே, Lord, எனக்காக பேசும். speak unto us, Lord. ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. பாடுவோமா? யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவமே. பாடுவோமா? யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. சொல்லுங்க, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, right from the depth of your heart, நெருக்கடங்களை கரங்களை உயர்த்தியோ உயர்த்தாமலோ, wherever you are, you can lift up அமர்ந்தோ your நின்று hands, கொண்டோ முழங்கால் படியிட்டு whether standing or sitting. கர்த்தருடைய வார்த்தைக்காக என்கிறேன் ஜனமே. Oh, my people are yearning for the word of the Lord. ஒரு பாடலை, Oh, one of the songs, என்னுடைய மகன் டேனியலுடைய பாட்டுல one of the song composition இந்த of my வார்த்தைகள் son, சொல்லப்பட்டு இருக்கிற few words say, திருப்பாதம் தேடி வந்தேன். oh, I came in search of your holy feet. நம்முடைய விரல்கள் திருப்பாதத்தை தேடுமா? Our fingers will search for his holy நம்முடைய feet. உள்ளங்கள் திருப்பாதத்திற்கு, Our hearts will seek and search for the holy feet. திருப்பாதம் தேடும்போது திருக்கரங்கள் தொட்டதே, தாயன்பு தேடும்போது மெய் அன்பு கிடைத்ததே. சொல்லுங்க எல்லாரும், திருப்பாதம் தேடும்போது திருக்கரங்கள் தொட்டதே, தாயன்பு தேடும்போது மெய் அன்பு கிடைத்ததே. தேவமைந்தனே தேவமைந்தனே எந்த நண்பனே நல்ல நண்பனே. சொல்லுங்க எல்லாரும், தேவமைந்தனே தேவமைந்தனே எந்த நண்பனே நல்ல நண்பனே. ஆண்டவருடைய பாதங்களை தேடுறீங்கல்ல? Oh, you're searching the feet இப்ப of the கர்த்தர் Lord. சொல்லுகிறார், The Lord says, என் பாதங்கள் உன் கண்களுக்கு முன்பாக இறங்கும். my feet will appear before your eyes. என்னுடைய கரங்கள் உன்னை தொடும். My hands will touch you. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, While listening to these words, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன the தெய்வம் Lord has said, heaven is my throne and the earth இதோ is my உங்கள் footstool. இல்லங்களிலே In your house, அவருடைய சிங்காசனம் இறங்குகிறது. his throne is descending upon your அவருடைய house. பாதங்களை உணருங்கள். You can feel his feet. அவருடைய விரல்கள் உங்களை தொடுவதை Oh, உணருங்கள். feel his fingers touching you. தாயின் மார்பு உங்களை தொடுவதை உணருங்கள். Oh, I feel the bosom of the mother. தகப்பனை போல ஒரு மகிமையுள்ள சக்தி உன்னை தூக்கி சுமக்கிறதை உணருங்கள். I feel and realize the power of the Father, carrying power of the Father. உணருங்கள்.
Oh, feel it. உணருங்கள். Feel it. உன் ஆத்துமா உணரட்டும். Let your soul feel உன் it. சிந்தை உணரட்டும். Let your thoughts feel உன் it. சரீரம் கூட உணரட்டும். Even let your physical body feel it. ஆண்டவருடைய தொடுதலை Know the touch of the Lord. உணருங்கள். Feel the touch of the உடலை Lord. உணருங்கள். Feel the touch இதோ of the Lord. தேவ மகிமை உன்னை தொடுகிறது. Here the glory of the Lord is touching ஒரு you. தகப்பன் தொடுவதை போல, Like the touch of a ஒரு father. தாய் தொடுவதை Like the போல, touch of a mother. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை The தொடுகிறது. word of the Lord is touching you. அதிகாலையில தேடி உட்கார்ந்து இருக்கிற பிள்ளையே, Early morning you've been seeking the Lord. கலங்காதே. Do not fear. கலங்காதே. Do not get weary. உன் கண்ணீரை துடைக்க கர்த்தருடைய கரங்கள் வந்து And விட்டது. the Lord has come to wipe your tears. மகனே, Oh son. குடும்பத்திற்கு தகப்பனே, Oh, you are the head of the family. இதோ குடும்பத்திற்கு தாயாய் இருக்கிறவளே, Oh, the one, you're the mother, the head of the family. கர்த்தருடைய கரம் உன் கண்ணீரை துடைக்கிறது. The hand of the Lord is wiping your அவர் tears. சொல்லுகிறார், He says, என் பிள்ளைகளுடைய கண்ணீரை நான் துருத்திலே பிடித்து வைப்பதை போல என் இருதயத்திலே பிடித்து வைத்து விட்டேன். like the way I have captured your tears in the bottle, I have kept your tears in my heart. என் பிள்ளைகளுக்கு My children, நான் நல்ல மெய்ப்பனாக வந்து நிற்கிறேன். I'm standing as a good shepherd unto my people. சரியான இழைத்தலைகளை நான் போடுவேன். I will put the right fodder before என் them. பிள்ளைகளுக்கு என்ன உணவு வேண்டும் என்று எனக்கு தெரியும். I know the needs of my people. இன்னைக்கு அதிகாலையிலே Today morning, கர்த்தர் சொல்லுகிறார், the Lord என் says, பிள்ளைகளுக்கு என்ன ஆகாரம் வேண்டும், what food you like to என் take? மந்தைக்கு என்ன ஆகாரம் வேண்டும், What food shall I feed என் my மந்தைகள் flock? எந்த ஆகாரத்தை சாப்பிட்டால் திருப்தி அடைவார்கள். Oh, what my flock shall be satisfied with particular food? என் மந்தைகள் My flock. எந்த மகிமையை கண்டால் திருப்தி அடைவார்கள். Oh, whichever glory they see and they get satisfied, I shall என் provide. மந்தைகள் Oh, the Lord, my எந்த flock. நிழலை கண்டால் சமாதானம் அடைவார்கள். Oh, whichever shadow they see, they get satisfied. Let me என் மந்தைகள் provide. My எந்த flock. மலைக்கு அருகாமையில வந்தால் சமாதானம் அடைவார்கள். Oh, how will they get satisfied? Unto which mountain will they get satisfied? இதோ Yeah. என் ஜனங்களை நான் தேடி வந்து விட்டேன். I have come in search of my நானே children. என் ஜனங்களுக்கு சீயோன் மலை, I am the Mount Zion unto my people. நானே என் ஜனங்களுக்கு எருசலேமின் சக்தி, I am the Jerusalem, the power of Jerusalem unto my people. நானே என் ஜனங்களுக்கு எருசலேமின் ஆலயம். I am the temple of Jerusalem for my people. ஹalleluya. Hallelujah. இதோ மகிமையின் மேகம், Here comes the cloud of இதோ glory. மகிமையின் மேகம், The cloud of glory. மகிமையின் மேகம், Oh, the cloud of ஒரு glory. மகிமையின் மேகம் Oh, cloud of glory. உன் இடத்தை மூடுவதாக. Let it cover your ஒரு place. மகிமையின் சக்தி Let the power, ஒரு cloud of அக்கினி power. ஸ்தம்பம். Oh, the pillar of ஒரு fire. இடத்துல வந்து நிற்பதாக. Let it come and stand in your பேசும் place. ஆண்டவரே, Speak, come to your உடைய people. ஜனங்களுக்காக பேசும். Speak for your people, உடைய Lord. வார்த்தை எங்களுக்கு பிட்டு தாரும். Oh, give us your word. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல In the பிதாவே. name of the Lord and Savior we pray. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க இப்ப மறுபடியும் Let மறுபடியும் everyone say again and again. மறுபடியும் மறுபடியும் Again and again. மறுபடியும் மறுபடியும் பூட்டு வருதா? Oh, do you think the lockdown coming again and மறுபடியும் again? மறுபடியும் பூட்டு வந்து பூட்டுதா? Do you see the lock coming again and again and locking you down? லாக்டவுன் என்று சொல்லுகிறார்கள், அந்த வார்த்தை மறுபடியும் மறுபடியும் வருதா? Oh, the lockdown, the word is popping out every now and then. Again and மறுபடியும் மறுபடியும் again. கதவெல்லாம் பூட்டி பூட்டி வைக்கிறீங்களா? Again and again we have to lock the doors. மறுபடியும் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போக முடியலையா? Again and again we are unable to go outside. கர்த்தர் The சொல்லுகிறார், Lord says, உனக்காகவே இந்த வார்த்தை நான் எழுத வைத்தேன். I have made this verse especially for you. ஹalleluyaன்னு சொல்லுங்க. Say hallelujah. உங்களுக்காகவே, Oh, especially for எனக்காகவே, you. For my sake. கர்த்தர் The சொல்லுகிறார், Lord says, இந்த வார்த்தையை யோவானை கொண்டு நான் எழுதினேன். I wrote this verse through John. ஆமென். Amen. அப்போ 26ஆம் வசனம், The 26th verse. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு. It's written over there on the 26th verse. And அவர்- after, again, படிங்க. after 8 அவருடைய days, again, சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். again his disciples were within, தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். and Thomas with them. கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. And the doors are locked behind, being shut. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். Then came Jesus and stood in the midst and said, peace be unto you. அவர் தோமாவை நோக்கி,
Yeah, then saith he to நீ உன் Thomas, விரலை இங்கே நீட்டு, reach hither thy finger, என் கைகளை பார், and behold my hands. உன் கையை நீட்டி Reach hither thy என் hand, விலாவிலே போடு, and thrust it into my side, அவிசுவாசியாயிராமல் and be not faithless, விசுவாசியாயிரு. but believing. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, Thomas answered, said என் unto him, ஆண்டவரே, my Lord, என் தேவனே my God, என்றான். he said. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த புஸ்தகத்துல எழுதப்படாத அற்புதங்களையும் அங்க ஆண்டவர் செய்தார். Oh, the Lord did miracles that's not mentioned in this book. 4 காரியங்களை கர்த்தர் பேச சொல்லுகிறார். 4 things the Lord wants to ஒன்று, share. The one, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு 8 day again after 8 நடந்த ஒரு days, காரியம். a thing that happened after 8 Hallelujah. days. Hallelujah. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, Oh, after 8 days. போன ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர், Last Sunday was Easter. இப்போ 8 நாளைக்கு பின்னுனா மறுபடியும் இதே ஞாயிற்றுக்கிழமை. After 8 days, the next Lord's Day. ஆமென். Today, yes. உங்களுக்கு தெரியுமா? Do you know? 7 நாள் முடிந்து 8வது நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. Oh, when the 7 days get over, the 8th day is the Lord's Day. இப்போ வாரத்தின் முதல் நாள, The day, the first day of ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள the resurrected day. உலகத்திலே மகிமைப்படுத்திட்டார். Oh, the whole world, I mean, he glorified that in the whole world. ஞாயிற்றுக்கிழமை Every என் Sunday, ஜனங்கள் ஆலயத்துக்கு வந்து my people come to the church, முகத்தை பார்த்து, looking at their faces, நல்ல மேய்ப்பனுடைய முகத்தை looking at பார்த்து, the face of the good நல்ல shepherd, ஆராதனையை பார்த்து, looking at the good worship, ஆராதனை வீரர்கள் வீராங்கனைகளை பார்த்து, looking at the worship leaders, மூப்பர்களை warriors, பார்த்து, looking at the elders, போதகர்களை looking பார்த்து, at the pastors, விசுவாசிகளை ஒருவருக்கொருவர் looking at பார்த்து, the believers one after the other, face to எல்லாம் face. பார்த்து So all such கை கொடுக்க experiences. முடியலையே We are நினைக்கிறீங்களா? unable to even shake a hand இப்ப with someone. முடியலையே. No, we are ஐயா unable to. பார்க்க முடியலையே. Oh, we are unable to even see them. சிலருக்கு Some of you. நேத்து 2-3 போன் வந்து, Yesterday got 2 or 3 couple of calls. கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டீங்கய்யா. Oh, brother, you're becoming lean. They said. இல்லையா, நான் அப்படியே தான் இருக்கிறேன். No, I'm the same. இந்த கோட் போட்டா எப்படி இருப்பேன்? Maybe if I'm wearing this particular இந்த coat, கோட் I'll இல்லனா look as கொஞ்சம் it. மெலிஞ்சிருக்க மாதிரி இருப்பேன். Even though wearing that coat, I'll look a little lean. இப்போ மருமகனானாலும் சரி, நானானாலும் சரி, இந்த எக்ஸர்சைஸ் எல்லாம் விடுறது இல்ல. Oh, my son-in-law, myself, we never leave for girls. நாட்டையெல்லாம் விடுறது இல்ல. Exercise. We never leave the exercise. அடக்க வீட்டுக்குள்ளே நடப்பேன். Walk in your house. Amen. Amen. சரி போகட்டும். Let it pass. இன்றைக்கு காலையில Today morning, கர்த்தர் the சொல்லுகிறார், Lord says, மறுபடியும் again. அன்னைக்கு நடந்தது என்ன? What happened on that வீட்டை day? பூட்டி கொண்டார்கள். Oh, they were within the doors and locked அதுக்கு doors. முந்தின வாரம் The previous week, 10 பேர். 10 of them. அந்த 11வது ஆளு இந்த தோமா இருக்காரு, The 11th person, அவரு Thomas, இல்ல. he was not present. அது வாரத்தின் முதல் நாள். That was the first day of the week. இயேசு இறங்கி The Lord came, சேஷலுக்கு காயங்கள் எல்லாம் he காட்டி appeared and showed his wounds, திருஷ்டாந்தப்படுத்தி and he proclaimed among them, மறைந்தார். and he disappeared. இப்போ அவங்க சொல்றாங்க, Now they all started to say, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Now மறுபடியும் எதுக்கு பூட்டு? again, why should they lock the doors? இயேசுவே உயிரோடு இருக்கிறாரு, வந்து அப்பியர் ஆயிட்டு And போயிட்டாரு. Jesus came and appeared among யோசிங்க all. கொஞ்சம். Just imagine. Just இயேசு think உயிர் about தெழுந்த இயேசு it. வந்து The resurrected Jesus அவங்களுக்கு முன்னாடி தோன்றி, appeared before them. நான் இருக்கிறேன்ப்பா, Oh, I'm நான் present. உயிரோடு வந்துட்டேன் I'm alive. அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. Said that and he left. இல்லையா? Yes. அப்படி இருக்கும் பொழுது After that, அப்ப எதுக்கு மறுபடியும் வரணும்? why should he appear again? இப்ப மறுபடியும் எதுக்கு வரணும்? Again, why should he அந்த appear? எண்ணங்கள் வருது இல்ல? Oh, we have the thoughts. Why should he again appear on the ஏன்னா doors மறுபடியும் இங்க locked? பூட்டு இருக்கு. Because the lock is there again. அங்க ஒருவன் இல்ல, There was one person missing. இப்ப அவன் இருக்கிறான், Now he's present. அதனால வருவேன். So for that sake, he கர்த்தர் came. சொல்றாரு, Lord says, சில நேரங்கள்ல Sometimes. நீங்க பூட்ட மாட்டீங்க ஆண்டவருக்கு. oh, you will not lock the ஒரு door for முறை the Lord. இருதயத்தை ஆண்டவருக்காக திறந்துட்டீங்க, லீதியால போல. Once like Lydia, you open மறுபடியும் the ஆண்டவருக்கு doors of your பூட்டுவீங்களா? heart. Will you lock the door for என் Lord? ஜனங்களை My people. நான் எப்பொழுது திட்டுறது இல்ல. No, I never chide my people. அதுக்குன்னு திட்டாமே விட்டுருவேன் I don't நினைக்காதீங்க. think I will just not let go of you that loose. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சில நேரத்துல சொல்றாங்கல்ல, Sometimes like a needle in the banana. எதை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தும். You need to guide you as in இந்த salt. நல்ல மெய்ப்பனுக்கு The தான் good shepherd. எந்த தழைய போடணும், Oh, what leaves shall he bring in எந்த for them? நிழல்ல நிறுத்தணும், And which shadow is good? எந்த மலையின் நிழல்ல போய் Which நிறுத்தணும். shadow of the mountain is good for my flock? அதுதான் எசேக்கியேல் 34:11-15. Ezekiel 34 verses 11 to 15. எந்த இடத்துல மடக்கணும் Oh, which place shall we keep the flock? தெரியல. He knows about. அதனால கர்த்தர் So the சொல்லுகிறார், Lord says, நான் என் ஜனங்களை ஒரு மந்தையாக பார்க்கிறேன். I look at my people like a flock. நானே நல்ல மெய்ப்பன், I am the good shepherd. நல்ல மெய்ப்பனாகிய நான்
Oh, I am the good shepherd. என் ஜனங்களை அலற விட மாட்டேன். I will not let my people to get வேண்டுமென்று scattered. கதறி விட மாட்டேன். I will not let them to cry அவர்கள் and scatter. சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். I will not remain silent looking at them getting நான் வருவேன். scattered. I will come. சிதறடிக்கப்பட்ட என் ஆடுகளை Oh, looking at the scattered sheep. திரும்ப ஒரு மந்தையாக I சேர்ப்பேன். will gather them together into a திரும்ப flock. நிழலுக்குள் கொண்டு I will வருவேன். bring them under my shadow. திரும்ப நல்ல விருந்தை உண்டாக்குவேன். Again, I will create a good feast. ஹalleluya. Hallelujah. நான் அவர்களுக்காக நல்ல விருந்தை வைத்திருக்கிறேன். Again, I have kept a good feast for நல்ல them. வார்த்தையை I வைத்திருக்கிறேன். have kept a good word for நல்ல them. தீர்க்க தரிசனங்களை I have வைத்திருக்கிறேன். kept good prophecies நல்ல for them. வியாக்கியானங்களை I have வைத்திருக்கிறேன். kept good என் interpretations. ஜனங்களுக்கென்று வெளிப்பாடுகளை I have வைத்திருக்கிறேன். kept revelations from my அந்த people. வெளிப்பாடுகளுக்காக தான் என் ஜனங்கள் இயங்குகிறார்கள். Oh, that people, my people are yearning for that அந்த revelation. வியாக்கியானமான வார்த்தைகளுக்காக தான் என் ஜனங்கள் My people இயங்குகிறார்கள். are yearning for such interpretation. ஹalleluya. Hallelujah. நல் வார்த்தைகளை தேடுகிற ஒரு கூட்டம் உண்டு. There is a people who search for the good tidings. ஒரு நாள் You know, one day என்னுடைய மருமக நாங்க எல்லாம் போறோம். we were all traveling. கார்ல போறோம். You know, we were traveling in the car. என் மகன் சொன்னாப்ல My son told unto me. இந்த ஸ்டார் பிரியாணி இருக்குல்ல No, the star அங்க biryani. நிறுத்தலாம். Oh, let us park and ஏன்பா let's pull over உள்ள to the star இருக்கிறவங்க biryani. யாரோ ஒரு சிலர் And maybe some of them in ஸ்டார் the car. பிரியாணி பிடிக்குது Oh, they like star biryani. இல்லையா? Yes. சிலருக்கு Some of them. இந்த பிரியாணின்னா So if you say பிடிக்கும். biryani, they like biryani. எனக்கு அப்ப பிடிக்கும். இப்ப எங்க நான் பிரியாணி I love சாப்பிடுறது biryani, but not nowadays. இவருக்கு பிடிக்கும். I love biryani. எங்க குடும்பங்கள்லயும் ஒரு சிலருக்கு பிரியாணி பிடிக்கும். Many of them in our family Pastor members, they Satishக்கு love பிடிக்கும். biryani. Pastor Satish loves எங்க biryani. பிள்ளைகள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் பிடிக்கும். Oh, all my children, they love biryani more. பிரியாணி பிடிக்கும். And they love biryani. சரி, சிலருக்கு Some of them, அந்த பிரியாணியை சாப்பிடணும். they were the particular brand of அந்த biryani. காலத்துல You இந்த know, those days. அங்கன பிரியாணின்னு ஒரு இருந்துச்சு. There was one biryani இருக்கா store. Those இல்லையானே days. We don't know தெரியல. whether it's present or not. Some ஒரு Angan குறிப்பிட்ட biryani. பிரியாணினா A particular biryani சிலருக்கு brand பிடிக்குது. shop. Oh, we love that one. அப்புறம் இந்த They like ஊருக்குள்ள those. இந்த ஆம்பூர் Ambur வாணியம்பாடி biryani on all these அங்க different போனா types of ஆம்பூர் biryani. பிரியாணி. Oh, you get different types of biryani. இல்லையா? Ambur biryani. Yes, with சரி, different போகட்டும். types. Like best. சில காரியத்தை சாப்பிட்டு பழகிட்டா So when we get used to such அதுக்காக a வாய் நாக்கு ஊறும். and our tongue will start to water அதுக்காக for நம்முடைய such particular அப்பதான் வயிறுல பசி வந்த மாதிரியே இருக்கும். Oh, we will feel hunger the இன்னும் immediately கொஞ்ச when நேரம் it catches வந்துருச்சு. scent. But the time has come. இன்னும் கொஞ்ச நேரம் வந்துருச்சு. Oh, the time has come. இந்த காஃபி டே வந்துருச்சு. Oh, the coffee day has come. இந்த டீ ஷாப் The வந்துருச்சு. tea shop has come. அடையாள ஆனந்த பவன் வந்துருச்சு. Oh, the 8 to Adiyana and the bonus. இப்படி எல்லாம் எண்ணங்கள் இருக்குதுல்ல. Over the highway we'll watch for every shop. எந்த பிரியாணி இருந்தாலும் Whatever biryani you have or not, இந்த பிரியாணிக்கு இணை இல்ல. there is nothing that equals the biryani. This இந்த biryani. டேஸ்டுக்கு இணையான ஒரு டேஸ்ட் இல்ல. There is no taste that equals this taste. ஆகையால தான் அந்த எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலயும் கரெக்ட் இந்த வார்த்தை இருக்கு. That is why is exactly in Ezekiel 34 verses from 11 to 14 this is mentioned about the இந்த day. நாளுக்காகவே அது எழுதப்பட்டிருக்கு. For this particular day such words are mentioned. நல்ல மேய்ப்பன், A good shepherd, நல்ல ஆடுகள், good நல்ல flock, மந்தைகள், good flock and sheep, நல்ல இலைகள், good leaves, நல்ல தழைகள், oh good நல்ல boughs, புல்லு, good stem, good அமர்ந்த grass, தண்ணீர். oh still waters. இப்போ இந்த ஆடுகளுக்கு தேவை. Now the good needs அதுவும் ஒரு that the sheep சரியான நிழல். needs a proper shade. அப்போ கர்த்தர் சொல்றாரு, The Lord says, சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது போல கிடக்கிறியா? are you looking like you're scattered? எங்கேயோ சிக்கி கிடக்கிறது போல கிடக்கிறியா? Are you caught in some place? எங்கேயோ பூட்டி வைத்திருக்கிறியா? Or are you totally locked down in some உன் place? வீடு பூட்டப்பட்டு இருக்கா? Maybe your house is locked. ஏதோ ஒரு பயம், Some fear, ஏதோ ஒரு திகில் some sort of worry. உன்னை மூடி போட்டு இருக்கிறது. It is covering and binding நேற்று you. Yesterday, கட்டுகளை உடைக்கிற ஜெபத்தை குறித்து நான் ஜெபத்துல in the day bondage breaking ஏரோது prayer, Herod. ஏரோதை பத்தி சொன்னேன். I spoke about Herod. கேட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. I don't know whether you listened to it. ஏரோது or not. அப்படினாலே Herod means அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல Acts 12th chapter. ஹீரோன்னு அர்த்தமா. hero. It means hero. Herod. Herod means இப்ப hero. வைரஸ் தான் ஹீரோ. Now the virus looks like to be எங்க a hero. பார்த்தாலும் வைரஸ். Wherever you look, you see the இந்த படத்தை போடுறானுங்களே. for the picture they prepare for the நான் இந்த டிவியை virus. பார்த்துட்டு படுபாவி பசங்க இதேவே போடுறானுங்களே. Oh, they only putting the picture of the virus. இப்படி ஒண்ணு வர்ற மாதிரி, இப்படி ஒண்ணு வர்ற மாதிரி. The virus is coming in different form. அது இப்படி ஒண்ணு அப்படியே 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 குதிச்சிட்டு வர மாதிரி. Jumping and coming. அதே பார்க்காத. Oh, don't look at that every time. அதே பார்த்து பார்த்து Looking at those every வியாதியை time. ரசிக்கிற மாதிரி இருக்கு. It will like as if you are admiring the sickness. It comes slowly with all the BGM. It இத comes. பார்த்து பார்த்து Looking at all the clippings in the இந்த video. மனசுல தூங்குனா கூட Even while you're வர மாதிரி sleeping. இருக்கும். Oh, with the BGM, those viruses come in your மனசுல dreams. இத பார்த்துட்டு தூங்காதம்மா. Oh, don't look at that and go to bed. இதெல்லாம்
எல்லாம் பார்த்துட்டு தூங்காத. Looking at all those, don't get அது to அந்த bed. யூடியூப்லயா இதுலயா That's in YouTube. ஒவ்வொருத்தனும் ஒரு விதமா போறான். Everyone are bringing up the YouTube videos in different ways. இந்த வைரஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக To show how this virus. அதுல சிலர் போடுறான் பாரு, நம்ம ரோட்ல வரைஞ்சு வச்சிருக்கான். Oh, they have even drawn the virus on the road. அது போட்டுட்டு They have drawn it நாக்கு அப்படி நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. Oh, with the tongue coming out. இத போய் ரோட்ல போட்டுட்டு Oh, they have drawn it over இத the road. போலீசார எல்லாரும் அப்படியே போட்டோ எடுத்து Oh, the policemen were standing there taking a picture. நாக்க நீட்டிக்கிட்டு ஒண்ணு One with the tongue outside. அது அழகா இப்படி அப்படின்னு And in a beautiful way. இதெல்லாம் ஜனங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வராங்க. Yeah, they want to bring in the to the senses of the people. இத ஏரோதுனால ஹீரோன்னு சொன்னேன். Herod means I told you hero. பேதுருவை Peter. சிறைச்சாலையில போட்டு விட்டான். He imprisoned Peter. ஆனா பேதுரு இருந்த செல்லுக்குள்ள கர்த்தருடைய தூதன் இறங்கினான். But the angel came into the locked cell of Peter. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். Today the Lord says. பைபிள்ல In the Bible. மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளாக தேவதூதன் பிரவேசித்தது உண்மையானால். If it is true, the angel appeared into the house of Mary. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல கொர்நேலியுடைய வீட்டுக்குள்ளாக தேவதூதன் பிரவேசித்தது உண்மையானால். If it is true, the Lord appeared unto Cornelius in his room. உயிர்த்தெழுந்த இயேசு. Oh, the resurrected Jesus. ஒவ்வொரு 8 நாளைக்கு ஒரு தடவை. After every 8 days. வந்துதான் ஆகணும். He will have to come. ஞாயிற்றுக்கிழமை. Every Sunday the Lord's day. ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு 8 நாள் காத்திருப்பீங்களா? Oh, will you be waiting for the next 7 days? சொல்லுகிறார். The Lord says. அனுதினமும் நான் வருவேன். Every day I will come. அனுதினமும். Every day. அனுதினமும். Every day. நான் வருவேன். I will come. உன்னை காக்க வருவேன். I'll come to protect you. வீட்டுக்குள் வருவேன். I will enter your heart. இருக்கிற இடத்துல வருவேன். Place wherever you are, I will come. Hallelujah. Hallelujah. நீ என் பாதங்களை தேடுகிறாய் அல்லவா? You're searching for my feet. கண்களை மூடிக்கொண்டு. Closing the ஆண்டவருடைய eyes. பாதங்கள் வராதோ Oh, தேடுறோம். won't I get the feet of the Lord? சிலர் ஜெபம் பண்ண நேரத்துல அப்படிதான் Some தேடுவோம். people when we ஆண்டவரே உம்முடைய pray, we பிரசன்னம் search for எங்கே? where is your presence, Lord? ஆண்டவருடைய கரம் அப்படியே தள்ள தொடும். The hand of the Lord will come. என்னை தொட்டிருக்கியா? Oh, the hand of the Lord has touched என்னை me. தொட்டிருக்கியா? The hand of the Lord has touched me. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு. Today the Lord says, நான் வருவேன். I will come. நான் வருவேன். I will come. என் பாதங்கள் வரும். My feet will come. ஆமென். Amen. அந்த காலத்து பாட்டு ஒன்னு இருக்குல்ல, நம்ம Those days with the ஃபாதர் old பெர்க்மான்ஸ் song, பாட்டு. Father Bergman's song. எப்படி நான் பாடுவேன் என்று சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். அதுல உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருவார் ஆண்டவர். Oh, the Lord will come. வருவார். He will come. யோவான் 7வது அதிகாரம் John 7th chapter. 42 ல இருந்து 47 முடிய படிச்சீங்கன்னா From verses 42 to 47. சீமோன்ங்கற மனிதனுடைய வீட்ல விருந்து. There was a feast in the house of ஆனா Simon. பாவியான ஸ்திரீ மரியாள் But the sinner அங்க Mary, போய் she went to the house. அவருடைய பாதத்துல ஊற்றி Oh, she poured ointment முத்தம் in his செய்கிறார். feet and கர்த்தர் she began to சொன்னார், kiss his feet. இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. All her sins are forgiven. என்னை அதிகமாய் The Lord said. நேசிக்கிறாளே. She loves me more. ஆமென். Amen. யோவான் 12வது John அதிகாரத்துல 12th chapter. முதல் 3 The first வசனங்களிலே 3 verses. மரியாள் Mary. பக்கத்துல யாரு? Magdalene. மரியம் மார்த்தாளுடைய தங்கச்சி. Oh, Martha's sister Mary. லாசருடைய சகோதரி. Oh, sister of அந்த Lazarus. மரியாள். Oh, that Mary. அந்த தைலத்தை கொண்டு வந்து Oh, she brought in the ஊட்டி. ointment and she poured it. வீடே The நறுமணமாயிடுச்சு. whole room was filled with சிலர் fragrance. வீட்ல In some of the houses, இப்போ you know, நான் சொன்னேன் உங்க வீட்டுக்கு ஆண்டவர் வருவார். the Lord will come to your house at சிலரு home. Some of you. வேறு சில வீடுகள்ல அங்கங்க தங்கிட்டு I இருக்கீங்க. know you're staying in different locations. கர்த்தர் சொல்றார், The Lord நீங்க says, இருக்கிற வீட்ல The place wherever நீங்க you இருக்கிற are. இடத்துல The place wherever you இயேசு அங்க are. இருப்பார். The Lord will be present. உயிர்த்தெழுந்த இயேசு The இருப்பார். resurrected Jesus will be present. ஆமென். Amen. மறுபடியும் வருவார். Again and again he will appear. ஆமென். Amen. எத்தனை வருடங்களானால் How much ever years இயேசு pass மறுபடியும் by. வருகையிலே இரண்டாம் வருகையிலே அவர் வர போகிறாரே. Oh, he's going to come one day for the அது fourth முடிய coming. Until the fourth உயிர்த்தெழுந்த coming, இயேசு the resurrected ஒவ்வொரு Jesus வீட்டிலும் இறங்குவார். will appear in ஒவ்வொரு every அறையிலும் house. இறங்குவார். In every room he will appear. தரிசனத்துல He இறங்குவார். will appear in your மன visions. அறையில Will இறங்குவார். enter into your rooms of your மூளை
அறையில He இறங்குவார். will enter the rooms of your brain. எல்லா இடத்துலயும் இறங்குவார். In every place. இது முதல் காரியம். That's the first thing. இரண்டாவதாக Second thing. அங்க தோமா இருந்தார். Thomas was present. இரண்டாவது தடவை இருக்கும்போது எவ்வளவு அழகா Second சொல்லப்படும். time is beautifully written. யோவான் This is John. இத மறக்காம தேவன் எழுத வச்சிருக்கார். Oh, the Lord made him to write without skipping that part. தோமா அங்க இருக்கிறா. Thomas was present. தாமஸ் அப்படினாலே The word Thomas. twins. A twin. அந்த சில நேரங்கள நம்ம பார்க்கிற ட்வின் டவர். Sometimes we find the twin towers. இரட்டை குழந்தைகள். Oh, twin babies. இல்ல இரட்டை குழந்தைகள். Twins, babies. அப்புறம் அந்த ஐஸ் கூட ட்வின் ஐஸ். Oh, we call it twine. We call it wise. அப்போ பாத்தீங்கன்னா we know when we the see இரட்டைன்னு அர்த்தம். pairs or twin. Oh, ஹalleluya. hallelujah. இரட்டை குழந்தை. Oh, the twins. ட்வின் டவர். Twin towers. இப்போ என்னன்னு கேட்டா Pairs. சிலருக்கு இரு மனம் இருக்கும். Oh, some people have a double thought. அதுவும் Double mindedness. அது 21வது அதிகாரத்துல Double mindedness, 21st chapter. திதுமு என்னப்பட்ட தோமா இரண்டாம் வசனத்துல. Oh, the second chapter it is written as Didymus. Thomas called Didymus. டிடிமஸ் என்றாலும் Didymus means தோமா என்றாலும் or Thomas means ரெண்டு double, இரட்டை a அப்படின்னா twin, a pair. சிலருக்கு Some. இங்க இருந்தா வேற மாதிரி விசுவாசம், வெளிய போனா வேற மாதிரி Oh, when you're in one place you have a different faith, and when you leave the place you have a different faith. ஆலயத்துக்கு வந்தா விசுவாசம் அதிகரிக்கிற மாதிரி தெரியும். When you come to the church, your faith seems like increasing. ஆலயத்தை விட்டு வெளிய போயிட்டு When you go out of the church, வீட்டுக்குள்ள போயிட்டா when you get into the அங்க house, ஆண்டவருடைய பிரசன்னத்தை மறந்துரும். you will forget the presence of the Lord. இப்ப பாருங்க, Now if you look at it, விசுவாசம் அவிசுவாசம், faith and unbelief. இந்த தோமாவை தான் ஆண்டவர் பார்த்து Maybe look at Thomas, the Lord said, அற்ப விசுவாசியா இருக்காத, oh, don't be of little faith, விசுவாசியா இரு. be a இந்த உலகத்துல believer. பாத்தீங்கன்னா In the world, விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் இடையில ஒரு ரெண்டு காரியங்கள் நடக்கும். there are two things that happen between the believers and இந்த ரெண்டு non-believers. இடையில சண்டை நடக்கும். Oh, there's a conflict between both the believers and non-believers all ஆமென். the time. ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கும் Those who believe the Lord, சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பாதவர்களுக்கும் those who do not believe the Almighty வேறுபாடுகள் God, உண்டு. there are conflicts. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் Those who love the Bible வேதம் இல்லாதவர்களுக்கும் and those who do not love the வித்தியாசம் Bible, உண்டு. there are conflicts and இயேசுவை contradictions. ருசித்தவர்களுக்கும் Those who taste the இயேசுவை Lord, ருசிக்காதவர்களுக்கும் those who haven't tasted the Lord, வித்தியாசம் உண்டு. there are contradictions. Amen. Amen. குடிகாரனுக்கும் குடிக்காதவனுக்கு வித்தியாசம் The இருக்கு. drunkard and the normal person, that's a contradiction. ஆமென். Amen. தேவனை ருசித்தவர்களுக்கு, Those who tasted the Lord, தேவனோடு கூட இல்லாதவர்களுக்கு, those who haven't tasted the Lord, தேவனுடைய அன்பை ருசித்தவர்களுக்கு, those who tasted His love, தேவ தரிசனம் பெற்றவங்களுக்கு, தரிசனம் இல்லாதவங்களுக்கு, those who have visions and those who do not have, தீர்க்க தரிசனத்தை நம்புகிறவர்களுக்கும் தீர்க்க தரிசனத்தை those who நம்பாதவர்களுக்கும், believe in the prophecy and those who do not, வெளிச்சத்தை நம்புகிறவர்களுக்கும் வெளிச்சத்தை those நம்பாதவர்களுக்கும், who believe in the light and those who do not, அற்புதத்தை பார்த்தவர்களுக்கும் அற்புதத்தை பார்க்காதவர்களுக்கும் those who seen the miracle and those who haven't. வித்தியாசம் உண்டு. There are contradictions and differences. முந்தின திராட்சரசத்தை சாப்பிட்டவர்களுக்கு, The one who had the former பிந்தின wine, திராட்சரசத்தை ருசித்தவர்களுக்கு the one who tasted later, வித்தியாசம் உண்டு. there's a difference between the former and the latter பழைய wine. ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம் There are உண்டு. difference between the Old Testament and the New Testament. கிருபை நாட்களுக்கும் கிருபை இல்லாத நாட்களுக்கு வித்தியாசம் There's உண்டு. a difference between the days of grace and the days without grace. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற நாட்களுக்கும் அசைவில்லாத நாட்களுக்கு There are வித்தியாசம் days உண்டு. between the movement of the Holy Spirit and the days where there's no movement of the Holy கர்த்தர் Spirit. சொல்லுகிறார், The Lord Holy நான் Spirit says, வித்தியாசத்தை காட்டுவேன். I will differentiate. அந்த வித்தியாசத்தை மறுபடியும் என் ஜனங்களுக்குள்ளாக வைப்பேன். I will keep that difference between my people. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 24-25 2 Samuel 5th chapter 24-25. கர்த்தர் சொன்னார், Lord said, தாவீது, David, நீ பெலிஸ்தரை அழிக்க விரும்புகிறாய் அல்லவா? oh, you want to destroy Palestine? அவர்கள் மறைமுகமாய் மறைமுகமாய் நீ தாழ்த்துகிறாங்களா? Oh, they're attacking you in a secret way, பின்னால ambushing வந்து you. குத்துறாங்களா? They're ambushing and coming back, நினைக்கிறாங்களா? stabbing you in the back. கர்த்தர் சொன்னார், Lord said, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாய் no காப்பாற்றும், weapon formed against you shall உனக்கு prosper. விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்தும். You shall accuse the thing that அது fights ஏசாயா against you. 54:17 54:17 of அந்த வார்த்தை Isaiah. உங்களுக்கு சொல்லுகிறார். That word the Lord says தாவீதை to பார்த்து you. சொன்னார், Looking on a நீ David காலையில said, எழுந்து போ, early morning அந்த go. முசுக்கட்டை பூச்சி செடிகளுக்கு மேலாக You're on the top, on the tip ஒரு of the அசைவை நீ mulberry. பார்ப்பாய். Oh, you shall see a movement of the tips of the அப்போ mulberry உனக்கு leaves. முன்னாலே நான் போய்விட்டேன் என்று
அர்த்தம். That means I am ahead of you. I'm going அசைவை ahead of you. பார்க்கிற ஒரு கூட்டம் உண்டு. There is a gathering that look at the movement. ஆவியானவருடைய அசைவை பார்க்கிற ருசிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. There is a group that looks at the vibration, the movement of the Holy கர்த்தர் Spirit. சொல்லுகிறார், Lord says, இந்த அதிகாலையில early morning, என் அசைவை நான் காட்டுவேன். I will show my movement. என் உயிர்த்தெழுந்த வல்லமை நான் I காட்டுவேன். will show the power of resurrection. இறங்கி வந்தா. He came and யாருக்காக? descended. For whom? தோமாவுக்காக. For Thomas' நம்ம sake. எல்லாரும் நினைப்போம். We all will அதுல think இந்தியாவுல பிறந்தவங்க எல்லாம் that to those who are born in இப்ப நம்ம India, தோமாவை நினைக்கிறோம். we all think about ஆனா Thomas. உங்களுக்கு தெரியுமா, But do you know, அந்த இரண்டாவது தடவை வந்தது second time, நான் சொல்லுவேன் I will always say, இந்தியாவுக்காக வந்தா. it is for India's நம்ம sake. எல்லாம் நினைப்போம், We all will think, தோமாவுக்காக வந்தா, oh, he came for Thomas. அவிசுவாசிக்காக He வந்தா. came for the non-believer. ஆண்டவரே, தோமாவை போல நான் அவிசுவாசியா இருக்க கூடாது. Lord, let me not be எல்லாம் ஜெபிப்போம். man of little faith like Thomas. No, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு Jesus, when he raised up இந்த from தோமாவை திடப்படுத்தி தான் he comforted Thomas. 52வது வருஷம் ஏடி 52 கிறிஸ்துவுக்கு பின்னால் 52வது In வருஷம் 52 AD, யூதர்களுடைய காலனி, oh, the Jews colony அங்க பட்டணம், The city. அந்த கொச்சின் பக்கத்துல near Cochin. அங்க வந்து இறங்குனாங்க. Oh, they came and அந்த disembarked. கப்பல்ல வந்தாராம். They came in the ship and they boarded வந்தாரா there அவர்? in Cochin. வந்தா He came. அங்க நான் பார்த்து ஆச்சரியம் அடைந்தேன். Oh, looking at the place, really was அங்க awesome. போட்டிருக்க அந்த சரித்திர விக்கிபீடியான்னு ஒன்னு Oh, we இருக்குல்ல, have the Wikipedia. You அது know. அதிகாரத்தை எல்லாம் காட்டும். Oh, they show about all the happenings. அதுல and all the history. 3000 3,000. பிராமண மக்கள் 3,000 அப்படியே village ஆண்டவர் friends. ருசிச்சாங்களாம். They tasted the Lord, the people from சுமார் the 50 village. பேர் Nearly 50 of யூதர்கள் Jews. அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். They accepted the Lord. பிறகு ஏடி 72வது வருஷம் In 72 AD, சென்னையில in Chennai, மயிலாப்பூர் பகுதி, in the part of Mylapore, அங்க தாமஸ் மவுண்ட் எல்லாம் oh, பாக்குறீங்களா, you see St. Thomas Mount, சாந்தோம் பாக்குறீங்களா, you see Santo, அந்த இடத்துல those places. குத்தி கொல்லப்பட்டா, He was murdered in that ரத்தம் place. சிந்தினா, He shed his blood ரத்த there. சாட்சியாய் He மரித்தா. became a martyr. இன்னைக்கும் Today, இந்தியாவுல, in India, தமிழ்நாடு, Tamil Nadu, கேரளா, Kerala, அறிந்து கொள்ளுங்கள், you need to understand அந்த தோமா that Thomas, இந்த இடத்துல நடந்திருக்காரு. oh, he has walked in all this place. அதுல That. ரோமாபுரி, அதாவது இத்தாலி இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி Even before Italy accepted the Lord, இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கான். India has accepted the Lord. ஆமென். Yes, amen. ரோமாபுரியில In Rome, பேதுரு கொல்லப்படுவதற்கு முன்பு even before Peter was killed, இந்தியாவுல in India, தோமா கொல்லப்பட்டிருக்கார். Thomas was killed. அப்போ தோமா யாருக்காக? Who, for whose sake? was நமக்காக. Thomas? For our சொல்லு, sake. கரங்களை வைத்து. Oh, place your hands நெஞ்சில upon கை your heart வைத்து and say, சொல்லு. place your hands upon your heart and எனக்காக. say, it's for my sake. எனக்காக. My sake. என் இந்தியாவுக்காக. For my India's என் sake. தமிழ்நாட்டுக்காக. For my Tamil Nadu என் sake. கேரளாவுக்காக. For my Kerala என் சவுத் sake. இந்தியாவுக்காக. For South India's அந்த sake. தோமா வந்தா. That Thomas came. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். The Lord இன்னைக்கு says, பல தோமாக்கள் many Thomas. உலகத்துல மறைந்து கிடக்கிறார். Oh, you're in hiding place. உலகத்தின் பல பகுதிகளில, In different places. ஏதோ parts ஒரு of India, தேசத்துல, country, in some ஏதோ ஒரு nation, மூலையில, in some corner, ஏதோ ஒரு பூட்டப்பட்ட இடத்துல in some locked நீ place. கிடக்கிறாய். You are கர்த்தர் there. சொல்லுகிறார், Lord says, நான் உனக்காகவே வருவேன். I will come for your sake. உனக்காகவே வருவேன். I will come for பார் your என் sake. காயங்களை, Look at my stripes பார் and என் scars. விலாவை. Look at my side. அன்பை பார். Look at my அன்பை side. பார். Look at the நான் love. உனக்காக மரித்திருக்கிறேன் I have died for you. உனக்காக Look at நான் the ரத்தம் love. I சிந்திருக்கிறேன். shed my blood for you. ரத்தம் பேசும். The blood will speak. ரத்த ஜீவ அணுக்கள் பேசும். Oh, the living cells, the blood will speak. அன்றைக்கு That day, யோபு, Job. ஓ பூமியே, Oh, என் earth, ரத்தத்தை மூடாத, do not cover my blood. மூடாத. Oh, earth, do not என் cover my ரத்தம் blood. சாட்சி சொல்லுன்னு Let சொன்னார். my blood be a witness. இயேசு சிந்திய ரத்தம் Oh, the blood of சாட்சி Jesus. சொல்லுங்க. It will give witness and தோமா testimony. சிந்திய ரத்தம் The blood of Thomas சாட்சி சொல்லுங்க. will testify. ஆமென். Amen. பரிசுத்தவான்களுடைய கண்ணீரும், Oh, the tears of the holy உண்மையான ones. ஊழியக்காரர்களுடைய The கண்ணீரும் tears of the truthful sons of எங்கேயோ சில God. இடங்களில் அழுது கொண்டிருக்கிறார். You're crying in some நீ place. பரிசுத்தவான், You're a holy நீ one. பரிசுத்தவாட்டி, You're a நீ holy தேவ woman. மனுஷன், You're a holy நீ man. தேவ மனுஷி. You're a holy woman. எங்கேயோ ஒரு மூலையில் அழுதுகிட்டு You're இருக்கிற crying in some corner. கர்த்தர் The சொல்லுகிறார், Lord says, உன் அழுகை நான் விட மாட்டேன். I will not let go உன் of your கண்ணீரை நான் tears. பிடித்து வைத்திருக்கிறேன். I have accounted your உன் tears. கண்ணீருக்கு உலகம் பதில் The சொல்லணும். world will have to answer your மகனே, tears. Oh, son. மகளே, Daughter. உன் கண்ணீருக்கு உலகம் பதில் The world சொல்லணும். will have to answer your tears. நீ விசுவாசத்தோடு விதைக்கிற விதைக்கு உலகம் பதில் Oh, சொல்லணும். the world will answer the seed that you have sown with கண்ணீரோடு faith. ஜெபத்தோடு நம்ம விதைக்கிற
விதைக்கிறது Oh, all we sow with all the வீணாய் tears போயிராது. will never be put to waste. Hallelujah. Hallelujah. வீணாய் போகாது. It will never be laid to அது waste. கனி கொடுக்கும். It will be அது fruitful. முளைத்து எழும்பி வரும். It will spring forth and நாங்க blossom. விதைக்கிறதுக்கு கர்த்தர் நீர் பாய்ச்சுவார். Whatever we sow, the Lord will இந்த water. லைவ் மூலமாக Over the line, நாங்கள் விதைக்கிறோம். or we sow. பவுல் சொன்னாரே, Paul said, நான் விதைத்தேன், I sow. அப்போலோ நீர் பாய்ச்சினார். Paul the war. விளையை செய்கிறவர் கர்த்தர். God is the one who makes it to grow. கர்த்தர் சொல்லுகிறார், Lord says, நாம் விதைத்தது வீண் போகாது. oh, whatever we sow will never get நீர் wasted. பாய்ச்சினதும் Whatever we போகாது. watered also will never விளையை get செய்கிற wasted. கர்த்தராலே By the God who makes it to எல்லாம் grow, ஆகும். all things are இந்த காலையில possible. கர்த்தர் Today சொல்லுகிறார், morning the Lord says, எல்லாம் கூடும், உம்மால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடும். all things are possible. எல்லாம் கூடும். All things are possible. மூன்றாவதாக Third, அந்த இடத்துல there, அந்த யோனாவை the Jonah, கொஞ்சம் இயேசு கடிந்து கொள்றார். the Lord chid Jonah in a part. அவிசுவாசியா இருக்காத, John, விசுவாசியா இரு. Thomas, he talks about உடனே Thomas. He தோமா, says, oh, Thomas, he said, தோமா, oh, don't be என் faithless. ஆண்டவரே, Oh, Lord, என் தேவனே. my God. He ஹல்லேலூயா. began to shout, saying, என்ன oh, அருமையான Lord, my வார்த்தை. God. Oh, what a wonderful எல்லாரும் word. சொல்லுங்க இன்னைக்கு Let காலையில, everyone say the என் Lord. ஆண்டவரே, Oh, Lord, என் தேவனே. oh, God. சொல்லுங்க எல்லாரும், என் Let everyone ஆண்டவரே, repeat it. Oh, என் Lord, தேவனே. oh, God. ஆண்டவரே, Oh, Lord, என் தேவனே. oh, God. ஆமென். Amen. ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? Oh, do you love the Lord? ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உலகத்துல In the world, ஆண்டவர் என்ற வார்த்தைக்கும் Lord, லார்ட் காட் என்ற வார்த்தைக்கும் There's a difference மை between காட் அண்ட் மை லார்ட். that my Lord, my அப்போ God. ஆண்டவர் கடவுள் என்ற வார்த்தைக்கும் Oh, God. இந்த லார்ட் கர்த்தாவே Lord. என்ற வார்த்தைக்கும் God and கொஞ்சம் Lord. வித்தியாசத்தை நினைக்கிறாங்க. Oh, we think there's a difference between இப்ப God and பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி Lord. Before the My judge, Lord. they say, my Lord. அப்படிம்பாங்க. They say, my Lord. It is அப்போ அந்த respect. ஆங்கிலேயர்கள் அந்த சட்டத்தை ஏற்றும் போது அப்படி கொண்டு And that வந்தாங்க. was ordinances of the English people who ஒரு kept ஜட்ஜுக்கு practices முன்னாடியே before the judge. சாதாரண மனிதர்கள் தான், Now we are normal people, கொஞ்சம் படிச்சவங்க, but a little learned லா ones. படிச்சவங்க, They study the law. அவங்க வைக்கிறதா சட்டங்கிற மாதிரி. Oh, they just brought in the law. They அப்ப have இவங்க brought என்ன the law. செய்யணும்? So what they need to do, மை லார்ட் they say, my Lord. கேக்குறோம். They say that. இப்போ கர்த்தர் சொல்றாரு, The Lord says, வழக்காடுகிற கர்த்தரும் நான் தான், I'm the God who fights for your பரிந்து cause. பேசுகிற கர்த்தர் நான். I'm the God who intercedes for you. அது மட்டுமல்ல, Not only நான் that, ராஜாதி ராஜா, I'm the King of kings. நான் கர்த்தாதி கர்த்தா. I'm the Prince of princes. ஆட்டுக்குட்டியானவராகிய அவருடைய சரீரத்துல, Oh, the Lamb of அவருடைய God. சரண இயேசு கிறிஸ்து, His body, that is the body of அதுல Jesus கர்த்தாதி Christ. கர்த்தா ராஜாதி ராஜான்னு King எழுதப்பட்டிருக்கு. of kings and Lord of lords. இப்போ இந்த தோமா Oh, the ஒரு கத்தினா, Thomas, he shouted, நீதான் என்னுடைய உயிர், you are my life. நீங்க தான் என் ஆண்டவர். You are my Lord. சில You நேரங்கள்ல are my பொங்கி God. வரும் சில ஆசீர்வாதம். Sometimes the blessings will come bubbling ஆண்டவருடைய up. ஜனங்களுக்கு Oh, for the children of God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேல, Upon the word of the Lord. ஆமென். Amen. நான் கவனிச்சேன், I was listening. எங்க வீட்டு பிள்ளைங்க I was listening towards my பைபிள் children. படிக்கிறத நான் பாக்குறேன். I was looking at my children studying the அப்புறம் Bible. பாத்தீங்கன்னா My grandchildren. After that, பைபிள் படிச்சு முடிச்சிட்டு after they study the Bible, அப்படி முத்தம் விட்டுட்டு கொண்டு போய் அந்த பைபிளை and they வைக்கிறத kiss பார்த்தேன். the Bible and they place it as on. நான் எப்பொழுதும் You know, every time. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பைபிளை படிச்சு முடிச்சிட்டு Every Sunday, பிரசங்கம் whenever எல்லாம் we read, after we பண்ணிட்டு do the வீட்டுக்கு preaching, போனா when I go back இந்த to my பைபிளை house, நல்லா முத்தமிடாம இருக்க I முடியாது. cannot be without kissing the Bible. படிச்சுட்டா After I read, அப்படி முத்தம் விட்டு வச்சா I kiss the Bible and place அப்பதான் it. எனக்கு திருப்தி வரும். Only then will I get ஏன்னா என்னை satisfied. வாழ வைத்த Because புத்தகம் this is the book that made me to live. கர்த்தர் இதுக்குள்ள இருக்கிறார். Because Lord is present in this ஆமென். Bible. Amen. ஏசப்பா பாதங்களை முத்தமிடாமல் இருக்க How முடியுமா? can we be without kissing அவருடைய His feet? வார்த்தையை முத்தமிடாமல் How இருக்க can we be முடியுமா? without kissing His word? ஆமோஸ் 8:11 Amos 8:11. அவருடைய வார்த்தையே கிடைக்காத நாட்கள் வருமா? Now the days will come where we won't get the கிடைக்காது. words. Oh, the scripture will not be 2 நாளாகமம் found. 15:3 Second Chronicles, அநேக நாட்கள். many days இஸ்ரவேலிலே in Israel, வேதமில்லை, there was no word of God. தீர்க்கதரிசிகள் இல்லை, There were no prophets, சரியான உபதேசகர்கள் இல்லை. no proper preachers. ஐயோ வேதனை, Oh, terrible. வேதனை. Oh, sorrow, முட்டி pain. அடக்க விழப்பட்டு கிடந்தது. Oh, they were all like scattered. இந்த உலகத்துல In the world, வேதத்துக்கு ஜனங்க மறந்தாங்க. yeah, people forgot the Bible. வேதத்துக்கு இடம் கொடுக்கல. They did not give place for the Bible. ஆமென். Amen. சில
இடங்களிலே some places, வேதத்தை நம்ம உயர்த்த அமர்ந்திருப்போம். oh, maybe we did not lift the Bible நம்மை high. உயர்த்த Maybe பார்த்திருப்போம். we tried to exalt ourselves up வேதத்தின் வார்த்தைகளை உயர்த்தாம instead of exalting the நம்முடைய word of வார்த்தைகளை the Lord. உயர்த்திருப்போம். Maybe we would exalt our own self. மனுஷனுடைய வியாக்கியானங்கள் வேறு, The interpretation of man is different, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வியாக்கியானங்கள் but the வேறு. whole interpretation of the Holy இந்த Spirit is different. வியாக்கியான வரம் என்பது ஒரு வல்லமையான சக்தி. Gift of interpretation is a power. ஏதோ பாஷைகளை மட்டும் வியாக்கியானம் பண்ணுவதாக எண்ணிவிடாது. Do not think just interpreting the tongues is the same. வேத வியாக்கியானங்கள் சரியாக இருக்கணுமா? The interpretations of the scripture should be proper. கர்த்தர் சொல்கிறார், The Lord நீ says, சரியான வியாக்கியானத்தை கொடுக்கல, if you do not give the proper மாம்சத்திலிருந்து interpretation, வந்த வியாக்கியானத்தை பேசினா, you only spoke about interpretations of அதாவது your arguments. carnal thoughts. அதாவது வாக்குவாதங்கள். That is what debates, arguing. அந்த வாக்குவாதங்களை பார்க்கிற ஒரு கூட்டம், Oh, the crowd to hear to your arguments. காமெடி பேச்சுகளை பார்க்கிற ஒரு கூட்டம். Oh, a crowd gather look at your comedy. இவர் என்ன பேசுகிறார்? What is he அவர் என்ன saying? எதிர்த்து பேசுகிறார்? What is he speaking against? இவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார்? What are the அவர் fights? எப்படி சிரிக்க வைக்கிறார்? Oh, he's making me இதையா செய்து laugh. கொண்டிருந்தால், Oh, you practicing that? அதனால்தான் இந்த பாடு. That is why we are in வேதம் such trouble. உயர்த்தப்படவில்லை. The Bible was not lifted up சபைகளுக்கு properly. முதலிடம் இல்லை. There is no proper place in the உலகத்திற்கு Bible. முதலிடம் கொடுத்தார். Oh, you give priority to the சினிமா world. தியேட்டர்களுக்கு You முதலிடம், give priority to the சினிமாக்களுக்கு theaters. முதலிடம், You give priority to the சினிமா movies. நடிகர்களுக்கு You give முதலிடம். priority to the actors. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு குளிக்க Oh, கொண்டிருக்கிறார். the Lord is taking up everyone. எல்லாவற்றையும், Everyone. எல்லாரையும் Everyone. திரும்ப வேதத்தை தேடட்டும் உலகம். Again, let the world seek and search சபைகளை the scripture. தேடட்டும் உலகம். Let the world search உண்மையான the churches. திருச்சபைகளை தேடட்டும் Let the உலகம். world search the truthful church. உண்மையான தேவ வியாக்கியானங்களை தேடட்டும் Let உலகம். the world search a proper interpretation. கடைசியாக Finally, இந்த யோவான் எழுதும் பொழுது this John when he writes, அங்கே அநேக அற்புதங்களை செய்து காட்டினார். the Lord performed many miracles இந்த there. வேதத்தில் எழுதப்படாத அற்புதங்களையும் செய்து He காட்டினார். also performed miracles that were not written in the book. அப்போ யோவான் எழுதும் பொழுது When John writes, he யோவான் says, கடைசி வசனம், கடைசி அதிகாரம், கடைசி வசனம், oh, the last chapter, the last இந்த word. அதிகாரம், இந்த வசனம், Oh, the last chapter, எல்லாம் last சொல்லுங்க word. எல்லாரும். All those எழுதப்பட்ட அற்புதங்கள், written miracles எழுதப்படாத அற்புதங்கள், and unwritten miracles. புத்தகமே கொள்ளாத. Even the books of the world அப்போ will not hold theirs. அன்றைக்கு சில அற்புதங்கள் காட்டப்படல, Certain miracles were not written, சில எழுதப்படாத அற்புதங்கள் காட்டப்பட்டது. and certain unwritten miracles were also shown that day. எல்லா அற்புதங்களும் All the miracles of those days, இந்த நாட்களுக்கு தக்கமா நடக்கும். oh, it will happen according to the ஆனா present அதுக்குரிய அடையாளங்கள் மட்டும் மாறும். knowledge. But the signs for that will அதாவது change. முறைகள் மாறும். Oh, the way, the methodology will change. அன்னைக்கு கந்த துணியில சுற்றப்பட்டிருக்கிற குழந்தை, That day, a baby in the cloth, அது அடையாளம். oh, that was a sign. அன்னைக்கு இருந்த அடையாளம் வேற. Oh, that sign is different for those days. அன்னைக்கு தண்ணீரை திராட்சரசமா மாட்டின அடையாளம் வேற. Oh, a sign for making the water to இன்னைக்கு wine. உலகத்துல In the world, கலங்கி கிடக்கிற, நெஞ்சில கை வைங்க lay your எல்லாரும், hands upon your heart. கலங்கி கிடக்கிற என்ன Oh, troubled my கர்த்தர் soul. மகிமையின் திராட்சரசமா மாத்துவார். Lord shall make you a wine of glory. சோர்ந்து கிடக்கிற நம்மை Oh, we who are weary, அடையாளங்களாக He மாற்றுவார். will make you a sign. அற்புதங்களாக He will மாற்றுவார். make you a miracle. ஆமென். A wonder. சொல்லிக்கொண்டே இரு, Amen. ஆமென். Say amen. ஆமென். Amen. கண்களை மூடுவோம். Close your eyes. எழுந்து நில்லு கொண்டு Stand to your feet now. எல்லாம் முழங்கால் படியிட்டு Or you can even kneel down. அமர்ந்தவாறே. Or maybe கண்களை மூடி. sitting. Close your eyes. ஹalleluya 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 உள்ளம் உருகுதையா என் நெஞ்சம் மகிழுதையா. என்னுடைய பாட்டு, This is my என்னோடு composition. சேர்ந்து பாடுங்க. Join along with me. உள்ளம் உருகுதையா என் நெஞ்சம் மகிழுதையா என் தேவன் என்னோடு நான் என்னாலும் அவரோடு என் தேவன் என்னோடு நான் என்னாலும் அவரோடு உள்ளம் உருகுதையா என் நெஞ்சம் மகிழுதையா நொறுக்கப்பட்டாலும் இயேசுவின் அன்பு என்றும் மாறாது. சொல்லுங்க எல்லாரும். நொறுக்கப்பட்டாலும் இயேசுவின் அன்பு என்றும் மாறாது. நெருக்கப்பட்டாலும் நேசரின் நிழலோ நீங்கி போகாது.
நெருக்கப்பட்டாலும் நேசரின் நிழலோ நீங்கி போகாது. ஒடுக்கப்பட்டாலும் உன்னத ஆவி மறைந்து போகாது. என் தேவன் என்னோடு, நான் என்னாலும் அவரோடு. சொல்லுங்க எல்லாரும். என் தேவன் என்னோடு, நான் என்னாலும் அவரோடு. உள்ளம் உருகுதையா, என் நெஞ்சம் மகிழுதையா. என்னுடைய உள்ளம் All my heart, கர்த்தருக்காக ஏங்குகிறது. oh, it is yearning for the Lord. ஒடுக்கப்பட்டவர்களே, Oh, those who are broken in your heart, ஏதோ முறிந்து கிடக்க நிலைமையில் இருக்கிறவர்களே, those who are in a broken state, மெய்ப்பணவு காணாதபடி தவிக்கிற கூட்டமே, those who are suffering without a shepherd, சபையை காண முடியாதபடி அழுது கொண்டிருக்கிற those who கூட்டமே, are crying without looking at the without seeing a அழாதே. church, do not cry, அழாதே. do not cry, ஏதோ ஆண்டவருடைய பிரசன்னமே உன்னை விலகி விட்டு போய்விட்டதாக எண்ணாதே. do not think that the presence of the Lord has departed from கர்த்தர் you. சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னம் உன்னை விட்டு Lord says, my presence shall not depart உன்னுடைய from உள்ளத்துல me ஏக்கம் இருக்கிற வரை, until you have the thirst in your heart, உன்னுடைய கண்களிலே கண்ணீர் இருக்கிற வரை, until you have the tears in your eyes. சபைக்காக ஏங்கி அழுகிற உன்னுடைய கண்ணீரை நான் மறப்பதில்லை I என்று will not கர்த்தர் சொல்லுகிறார். forget the tear that you shed for you, the church. அதற்காக தான் மறுபடியும் என்ற வார்த்தை நான் யோவானால் எழுத வைத்தேன் என்று For கர்த்தர் that சொல்லுகிறார். sake, the Lord made John to write the word again. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord நான் says, மறுபடியும் வருவேன், again and again I will. மறுபடியும் வருவேன், Again and again I will உன் வீட்டிற்கு come. வருவேன், I will come to your house. உனக்காக வருவேன், I'll come for your உன் sake. உள்ளத்திற்காக I'll வருவேன், come for your உன் heart. இயக்கத்திற்காக I'll come for வருவேன். your thirst. அன்பின் தேவனே, Loving என் God, ஜனங்களை தொடும், look, touch my people. தனியாக தொடும், Touch them individually. குடும்பமாக Touch தொடும். them as families. உன்னுடைய அசைவை என் ஜனங்கள் பார்க்கட்டும். Let my people see your என் move. ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்து விடும். Wipe their tears, Lord. ஆங்காங்கே Here and there. சிலர் எல்லாம் அந்த விண்ணப்பங்களை எழுதும்போது, Some of you, when you write ஐயா a prayer என்னுடைய request, சகோதரன் அங்கு வேதப்படுகிறான், oh, my brother is suffering. ஐயா என்னுடைய this place. பிரீத்திங் டிஃபிகல்டிஸ் மாறணும், My breathing difficulties will have to சிலர் அப்படியே change. அடிச்சு வருது, Some people write in the prayer கலக்கம் request. மாறுகிறது, Oh, the trouble is கண்ணீர் changing. துடைக்கப்படுகிறது. The tears are getting wiped. ஆசீர்வதியும் என் ஜனங்களை, Oh, bless my people. கொடும் என் ஜனங்களை. Touch my people, Lord. அடி மரத்திலிருந்து துளி தோன்றிய வண்ணமா Like the shoot that came with the deep என் root. ஜனங்களுடைய உள்ளத்திலிருந்து ஒரு சந்தோஷம் உண்டாவது. Let the happiness come from my inner heart. என் ஜனங்கள் பலனடைவார்களாக. Let my people be strengthened. என் ஜனங்கள் தூசியை உதறி விட்டு Let எழும்புவார்கள். my people dust and stay ஒரு down. வைரஸும் என் ஜனங்களை தொடக்கூடாது. Let no virus touch them. ஒரு வியாதியும் என் ஜனங்களுடைய எல்லைக்குள் Let வரக்கூடாது. no sickness enter into the boundaries of my people. ஆசீர்வதியும். Bless my people. ஆசீர்வதியும். Bless my என் people. ஜனங்களை பலப்படுத்தும். Oh, strengthen my people. இயேசு Lord. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல In the பிதாவே. name of the Lord and Savior Jesus Amen. Christ. Amen. 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 கர்த்தர் உங்களை தொட்டு விட்டார். The Lord has touched you. அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் உங்களோடு கூட Oh, பேசுவோம். yeah, coming Sunday we'll be talking இந்த about இரண்டாவது life. ஆராதனையிலும் Even பேசுவோம். the second அது service 3ஆம் தேதி. on the 3rd. ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிய இப்போ நமக்கு ஆலயங்களை திறக்கிறதுக்கு இடம் கொடுக்கறாங்களான்னு தெரியலையே. We do not know because the permission might not be ஒருவேளை granted. இந்த லாக்டவுன் அதுலயும் அப்போ இருந்தா If the lockdown is ஞாயிற்றுக்கிழமை அப்படி exists வந்துட்டா on if the Sunday 3ஆம் தேதி falls in the curfew அப்புறம் 1ஆம் தேதி and the first and the நீங்க third, you வீட்லயே in your house ஒரு பண்ணு மாதிரி பண்ணோ அல்லது ஒரு ரொட்டியோ take a ஒரு bun or பிரெட்டோ a bread வாங்கி or a வைத்துக் bun. கொள்ளுங்க. Keep it ready in your house. ஆனா அருமையான ஒரு தட்டுல வைக்கணும். Oh, keep it in a good clean திராட்சை ரசத்தையும் பிழிந்து வைக்கலாம். and even the wine, grape juice you can keep it as உங்க வீட்டுல மிக்ஸில கூட அதெல்லாம் நீங்க செய்து வைக்கலாம். even prepare it in your mixer grinders. வைத்துக் கொள்ளணும். Okay, keep குடும்ப it ready. தலைவர்கள் அங்க ஜெபத்தோடு இருக்கணும். Blenders of தலைவன் இல்லைன்னா தலைவி if the head of the family or the women of the family ஜெபத்தோடு இருக்கணும். you need to be with prayer. நாங்க இங்க அந்த கம்யூனியனை அதை செய்து காட்டும் பொழுது Oh, when we show about the நீங்களும் soak as அங்க a ஜெபத்தோடு அதை தொட்டு with the prayer you can also lay the உங்க hands and வீட்டுல pray and குடும்பமா as a family அந்த 12 வயதுக்கு மேல 13 வயதுக்கு மேல about ஆண்டவரை 13, ஏற்றுக்கொண்டவங்க those who accepted the Lord, நம்பினவங்க those who believe in the ஞானஸ்நானம் Lord, those who எடுத்தவங்க take the baptism, those ரட்சிக்கப்பட்டவங்க who have been மனம் saved, திரும்பினவங்க those who have repented. அவங்களோடு இணைந்து Oh,
get together with நீங்க him அதை and சாப்பிடலாம். you can partake. திருவிருந்தை We can partake பயபக்தியோடு, with reverence. You can கடமைக்கு partake. செய்யக்கூடாது. Not for namesake. ஹalleluya. அதனால அதுல பொறுப்பா ஞானமா You இருக்கும். need to be very knowledgeable. எதையோ ஒன்னு எடுக்க கூடாது. Don't take something. Just do it with பயபக்தியோடு reverence. இருக்கணும். Do it with reverence. அடுத்தது அடுத்த அறிவிப்பு, Next announcement. இப்போ ஆன்லைன் பைபிள் காலேஜ் Online Bible College. ஜூன் மாதத்துல இருந்து பைபிள் காலேஜ் From the நடக்கும். month of June, we're going to have the online Bible College, regular Bible இப்போ College. ஆன்லைன் பைபிள் காலேஜுக்கு The online Bible எல்லாம் College. பதிவு செய்யுங்க. You can register for the உங்க online phone number Bible. அனுப்புங்க. You can send in your phone numbers. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. Understand சர்டிபிகேட் கோர்ஸ், ஒரு வருட கோர்ஸ், this. That is 1 year certification course. 8ஆம் வகுப்புக்கு மேல படிச்சிருந்தாலே எடுக்கலாம். Or even if you're studying out to 8th 10ஆம் standard. வகுப்பு படித்திருந்தா About if you're studying your 10th standard. அப்ப அதுக்கு ஒரு கோர்ஸ். Oh, that's you're eligible for 2 certain வருட courses. course. 2-year courses. அப்புறம் 3 வருட கோர்ஸ். And 3-year course. +2 படிச்சிருந்தா about plus அப்ப plus two Bachelor of college. Divinity, You have the bachelor BTech எல்லாம் படிக்கலாம். and the master's degree. அப்புறம் ஒரு டிகிரி படித்திருந்தா If you have a whole மாஸ்டர் டிகிரி degree படிக்கலாம். holder, if you're a degree holder, you can go for the master's degree. எல்லாவற்றையும் ஆன்லைன்ல படிக்கலாம். Or you can over the online. ஆன்லைன்ல பல திட்டங்கள் வரப்போகுது. Many plans are going to be devised. எல்லாம் நடந்துட்டு இருக்கு வேலைகள். So things are happening. ஜெபத்தோடு பதிவு பண்ணுங்க. With prayer you can இப்பவே register. போன் எல்லாம் அனுப்பிருங்க. You can give the phone numbers to இமெயில் கூட அனுப்பலாம். even your email அட்ரஸ், இமெயில் ஐடி, your email IDs also. இதெல்லாம் செய்யுங்க. We'll reply back. சரியா? Oh, இப்ப yes. காணிக்கை நேரம். No time for the offering. உங்களுடைய குடும்பமா Now bringing all the family கர்த்தருக்காக together. கொடுக்கிற காணிக்கைகளை Oh, the Lord. எடுத்து வைத்துக் Take the கொள்ளுங்க. offering, precious offering in your போலீசார் வந்து hand. The police. இப்ப எங்க வீட்டுக்கோ சபைக்கோ அங்கெல்லாம் செக் பண்ணிட்டு தானே The இருக்காங்க. police are always checking because அங்க it's also வெளிய the church. காணிக்கை பெட்டி வைக்க சொல்லிட்டாங்க. So they asked us to keep the offering box outside. ஏதாவது முடியுமா அப்படி கொண்டு வந்தா அந்த பெட்டியில போட்டுட்டு For the sake of social அங்க distance. கவர் இருக்கும், எழுதி அதுல படைத்துட்டு Oh, there will also be a cover ஜெபித்துட்டு with போயிடலாம். prayer, so you can give the offering. எங்களை and பார்க்க you will- முடியாது. You cannot see us அது because கட்டளையாவே போட்டாங்க. oh, it's because of the எங்க social போனுக்கு distancing. அது வந்துருச்சு. The police when they have asked நீங்க us to do அடுத்த that. 14 நாளுக்கு இப்போ பார்க்க கூடாது Next 14 யாரையும். days you should not see anyone. They said that. அதனால பயப்படாதீங்க. So do not fear. இதை Don't செய்யுங்க. worry. Do this. இல்லைன்னா Or ஜிபே, go through the இந்த GPay, அதெல்லாம் பார்த்து net banking, பேங்க் or அக்கவுண்ட் any நம்பர் எல்லாம் means, பார்த்து through any means you can send in அனுப்புங்க. your offering. You can இப்ப send in கையில your எடுத்து offering. வைத்துக் கொள்ளுங்க. Now take the offerings in your பாஸ்டர் hand. பெக்சல் ஜெபித்து ஆசீர்வாதம் கொடுக்க போறாரு. Pray for you right காணிக்கை படைக்கிற உங்களையும் ஆசீர்வதி. And he was also going to pray for you. எல்லாரும் கண்களை மூடுவோமா? இருக்கிற இடத்துல எல்லாம் உட்கார்ந்து குடும்பமாய் உட்கார்ந்து இருக்கிறீங்களே. ஓ கர்த்தர் இந்த நாளில விசேஷ விதத்துல அவர் தம்முடைய வார்த்தை நமக்கு பிட்டு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, வானத்தையும் பூமியையும் உருவாக்கியவரே, தகப்பனே இந்த நாளை உருவாக்கியவர் நீர்தான். தகப்பனே இந்த நாளை நீர் எங்களுக்காய் உருவாக்கி அதை மகிழ்ந்து களி கூறும்படியா இந்த நாளை நீர் எங்களுக்கு வைத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாளில் உம்முடைய திரு வார்த்தைகளுக்கு கொடுத்தீரே உமக்கு நன்றி. தகப்பனே தோமாவுக்காக அந்த நாள் இறங்கினீர், இந்த நாள் எங்களுக்காக நீர் கடந்து வந்தபடினால், எங்களுக்காக உம்முடைய வார்த்தையை நீர் பிட்டு கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசீர்வதித்து அவளை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவர்களுக்கு நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாய் செய்வீராக. தகப்பனே அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த காணிக்கையை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தகப்பனே அதை பெருக செய்கிற நீர்தானே. தகப்பனே அவர்களை இன்னும் தகப்பனே பல மடங்கு அவர்களுக்கு திருப்பி தருவீராக. தகப்பனே இந்த கர்ஃபியூ டைம்ல தகப்பனே அவர் வெளியே செல்ல முடியாம இருக்கலாம், ஆனால் தகப்பனே ஒரு பாதிப்பும் அவர்கள் அணுகாதபடி, தகப்பனே பினான்சியல் டிஃபிகல்டிஸ் யாருக்கும் வராதபடி நம்பினோர் ஒருவரும் கூட தகப்பனே இந்த கஷ்டத்திற்குள் போகக்கூடாது ஆண்டவரே. அப்படியாய் உம்முடைய கரத்தை நீட்டி வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு அவர்களுக்காய் நீர் பொக்கிஷசாலையில் எடுத்து கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, மென்மேலும் உயர்த்துவீராக. அவர்கள் படைத்திருக்கின்ற காணிக்கை ஆசீர்வதித்து அங்கீகரிப்பீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய திருக்கரங்கள் நாங்கள் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அந்த ஜிபேல அந்த நம்பரை பார்த்து நீங்க அனுப்புறப்போ, while sending it over the GPay, looking at that phone number, அதெல்லாம் there பாஸ்டர் எடுத்து எனக்கு காட்டுறாரு. on the past I give the feedback. பாருங்க இந்த பேர் இந்த பேர் உடனே நன்றி சொல்லி பதில் அனுப்பிடுறாரு. And we are sending the reply immediately. அப்புறம் அதுக்காக ஸ்பெஷலா நாங்க ஜெபிக்கிறோம். And we pray specially. நெருக்கத்து நேரத்துல வரக்கூடிய காணிக்கைகள் ஸ்பெஷல் தான். Offering that comes at the time of this sort of a situation. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.